சிறுகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம விஜயா வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயுமா சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலையும் விஜயா அவங்க வந்துருவாங்க, காலை சக்கரம் கட்டின மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்க, எப்படியோ நல்ல செய்தி தாங்க வரப்போகுது. ரோகிணி முகத்தை பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. அவ முகம் கொஞ்சம் பூசினா மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல முகம் அப்படிதாங்க இருக்கும். ஆனா அவ ஏதோ பதட்டமாவே இருந்தா. ஆனா இப்பதாங்க எனக்கு அதுக்குண்டான காரணமே புரியுது. அதுக்கு நம்ம அண்ணாமலையும் டாக்டருங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சு மிஷின்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறத நீ முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருயான்னு கேட்க, அதுக்கு நம்ம விஜயாவும் பொம்பளைங்க அதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, உங்களுக்கு எங்க இருந்து அது தெரிய போகுதுன்னு சொல்றாங்க. நான் நினைச்ச மாதிரி முதல்ல ரோகிணி மாசம் ஆயிட்டா. உங்க அம்மா சொன்னாங்களே இந்த வீட்டுல பிறக்கிற முதல் குழந்தைக்கு தான் நான் நிலத்தை எழுதி வைப்பேன்னு. அவங்களுக்கு போனை போட்டு முதல்ல பத்திரத்தை ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போன் பண்ணி சொல்லிக்கலாம்னு சொல்றாரு. நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு தூக்க முடியாம 2 கட்டப்பை ஃபுல்லா மாங்காயை தூக்கிட்டு வராங்க. வந்து என்னென்ன எப்ப விருந்து வைக்க போறீங்கன்னு நம்ம அண்ணாமலையை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம அண்ணாமலையும் எதுக்குன்னு கேக்குறாரு. அதான் தாத்தாவாக போறீங்களே அதுக்குதான் கேட்டேன்னு சொல்றாங்க. விஜயா ஓடி வந்து, ஆமா என்னது இது பை ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க, அதுக்கு நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு, நீ ரோகிணி மாசமா இருக்கன்னு சொன்னவனே எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, அதான் 2 பை ஃபுல்லா மாங்காயை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்துல மாங்காய் சாப்பிடணும்னு தோணும், அதான் இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. விஜயாவோட ஃப்ரெண்டு விஜயா கிட்ட, ஆமா ரோஹிணி எங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம விஜயா மனோஜ ரோகிணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த மாங்காய் பைய தூக்கிட்டு, மீனா இதை எடுத்துட்டு போய் உள்ள வெயின்னு கத்த, பையில இருக்கிற மொத்த மாங்காயும் கீழே விழுந்துருச்சு. நம்ம மீனாவும் சொல்லுங்க அத்தான்னு நடந்து வரும்போது மாங்காய் மேல தெரியாம காலை வச்சு வழுக்கிட்டே போய் நம்ம முத்து மேல விழுந்துட்டாங்க. நம்ம முத்து வீட்டுக்குள்ள வந்து, அப்பா என்னப்பா இது இவ்வளவு மாங்காய் கிடக்குதுன்னு கேட்க, நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டும், நான் தான்ப்பா எடுத்துட்டு வந்தேன், நம்ம ரோகிணிக்காக வாங்கிட்டு வந்தேன், அவ மாசமா இருக்கால. அதுக்கு நம்ம முத்துவும், அப்பா அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்க, அதுக்கு அண்ணாமலையும், திடீர்னு இப்படி கேட்காத, ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க இன்னும் வரல, இன்னும் விவரம் எதுவும் தெரியலடா, அதுக்குள்ள உங்க அம்மா ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே விஜயா நம்ம மீனாவை பார்த்து, ஏய் என்ன அப்படியே நின்னுகிட்டு இருக்க, எல்லா மாங்காயும் எடுத்து பையில போடுன்னு சொல்றாங்க. நம்ம மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்குள்ள வர, நம்ம விஜயா ரோகிணியை பார்த்து, ரோகிணி வா வா வா, ரோகிணி பார்த்து உட்காரு, டாக்டர் என்னமா சொன்னாங்க, நிறைய சாப்பிடணும்னு சொன்னாங்களா, இனிமேல் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஓடி ஆடிட்டுலாம் இருக்க கூடாது. அதுக்கு நம்ம அண்ணாமலையும், இங்க பாரு விஜயா முதல்ல என்ன விஷயம்னு அவங்கள சொல்ல விடு. அதுக்கு நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டும், எல்லாம் நல்ல விஷயம் தானே, அதான் நம்ம மனோஜோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுதேன்னு சொல்றாங்க. ரோகிணி நம்ம விஜயாவை பார்த்து, ஆன்ட்டி சாரி நான் இப்ப பிரெக்னெண்டா இல்ல. அதுக்கு விஜயாவும், இல்லையா அப்ப அந்த வாந்தி மயக்கம்லாம். அதுக்கு பின்னாடி நின்றுகிட்டு நம்ம மனோஜ், அம்மா அவளுக்கு நைட்டு சாப்பிட்டது டைஜஷன் ஆகாம இருந்திருக்குமா, அதனாலதான் வாந்தி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே விஜயோட ஃப்ரெண்டு நம்ம அண்ணாமலை கிட்ட, அண்ணன் விஜயா ரோகிணி மாசமா இருக்கான்னு சொன்னவனே நான் 2 பை ஃபுல்லா மாங்காய் எடுத்துட்டு வந்தேன், இப்ப அதெல்லாம் வேஸ்ட் தானான்னு கேட்க, அதுக்கு நம்ம முத்து, ஏன் அதெல்லாம் வேஸ்ட் ஆக போகுது, அந்த மாங்காயெல்லாம் நம்ம மீனா கிட்ட கொடுங்க, நம்ம மீனா சூப்பரா ஊறுகாய் போடுவான்னு சொல்றாரு.